மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். சார் சார் யாரு சார் தேடுறீங்க? சார் அப்படி என்னதான் பாத்துட்டு இருக்கீங்க? நீ யார தேடி பார்த்த? அத சொல்லு. நம்ம பூஜா வந்திருக்காளான்னு பார்த்தேன் சார். நம்ம அவளை இங்க தானே பார்த்தோம். அஸ்வின் கூட இங்க பார்த்ததா தானே சொன்னா. சரி, அவ வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். இங்க வந்த விஷயத்த சொல்லு. என்ன சார் அப்படி அதிசயமா பாக்குறீங்க? அனுவோட ஆட்டம் நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது சார். அஸ்வின் பாவம் சார். அனுவை அவன் தலையில கட்டி வச்சுட்டா அவன் லைஃபே ஸ்பாயில் ஆயிடும். நேத்து வரைக்கும் அர்ஜுன் மாமான்னு உங்க பின்னாடியே சுத்தி வந்தவ இன்னைக்கு திடீர்னு மனசை மாத்திக்கிட்டு அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நிக்கிறான்னா என்ன சார் அர்த்தம்? அஸ்வினை கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்குள்ள வந்துட்டா குடும்ப கௌரவம் அது இதுன்னு நீங்க பய கணேஷ் கொலைகேஸை எடுக்க மாட்டீங்கிற நினைப்பு சார் அவளுக்கு. அதுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது சார். பூஜாவை கண்டுபிடிச்சு எப்படியாவது அஸ்வின் கூட சேர்த்து வைக்கணும் சார். அஸ்வினுக்கும் அனுவுக்கும் மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிறதுக்குள்ள நாம அதை செஞ்சே ஆகணும் சார். என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நாம இப்ப ஹஸ்பண்ட் வைஃப் தானே? ஆமா சார். நீயும் ஐ லவ் யூ சொல்லிட்ட. ஆமா சார். நானும் ஐ லவ் யூ சொல்லிட்டேன். ஆமா சார். அப்புறம் எதுக்கு இத்தனை சார்? அது நீங்க தானே சார் நான் சார்னு கூப்பிடுறதுல ஒரு கிக் இருக்குன்னு சொன்னீங்க. நான் அப்படி கூப்பிடுறது பிடிக்கலன்னா இனிமே நான் அப்படி கூப்பிடல சார். நீ பழைய ஞாபகத்துல அப்படியே கூப்பிடுறியோன்னு நினைச்சேன். இல்ல சார், உங்களுக்கு பிடிக்குமேனு தான் அப்படி கூப்பிடுறேன். வேணும்னா ஹஸ்பண்ட் சார்னு கூப்பிட்டுமா? சரி ரோஜா, பூஜா எப்போ வருவான்னு தெரியாம நாள் பூரா இப்படியே உட்காந்துருக்க போறோமா? ஒருவேளை பூஜா இன்னைக்கு வரலன்னா நாளைக்கு வந்து இப்படி உட்காந்துருக்கணுமா? எனக்கு வேற என்ன பண்றதுன்னே தெரியல சார். ஜூஸ் கொண்டு வரட்டுங்களா? கொண்டு வாங்க. அண்ணே. என்னங்க தம்பி? ஒரு நிமிஷம். இந்த போட்டோ பாருங்க. அண்ணே, இந்த பொண்ணு இந்த ஹோட்டலுக்கு ரெகுலர் கஸ்டமரா? நீங்க இந்த பொண்ணு இங்க பாத்திருக்கீங்களா? இது நம்ம பூஜா பொண்ணு. இந்த பொண்ணு டெய்லி இந்த ஹோட்டலுக்கு வருவாங்களா? டெய்லி வரும் தம்பி. பாத்தீங்களா சார், நான் கெஸ் பண்ணது எவ்வளவு கரெக்டா இருக்கு பாத்தீங்களா? இன்னைக்கு பூஜாவை பாக்குறோம், பேசி முடிக்கிறோம். இன்னைக்கு பூஜா பொண்ணு ஹோட்டலுக்கு வராதுங்கம்மா. இன்னைக்கு வரமாட்டேன்னு உங்ககிட்ட அவ சொன்னாளா? இன்னைக்கு இல்லம்மா, ஒரு வாரத்துக்கு அவங்க வர மாட்டாங்க. ஒரு வாரத்துக்கு வரமாட்டாளா? ஆமாங்கம்மா. அந்த பொண்ணு எதிரில் இருக்க லா காலேஜ் தான் படிக்குது. காலேஜ் ஒரு வாரம் லீவு. லா காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமாங்க தம்பி, ரொம்ப தங்கமான பொண்ணு. அது இருக்கிற இடமே கலகலப்பா இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம்னு சொன்னா எதை பத்தியும் கவலைப்படாம உயிரை கொடுத்து உதவி செய்யும். நான் ஒரு தடவை உடம்பு முடியாம ஆஸ்பத்திரியில் இருந்தப்போ அந்த பொண்ணு தான் ஓடி வந்து எனக்கு உதவி பண்ணிச்சு. நான் டிஸ்சார்ஜ் ஆகிற வரைக்கும் டெய்லி ஆஸ்பத்திரிக்கு வந்து என்னை பார்க்காம போகாது. பூஜா பொண்ணு ஹோட்டலுக்கு வரலைன்னா எனக்கு ஏதோ பறி கொடுத்த மாதிரி இருக்குமா. அந்த பொண்ணோட போன் நம்பர், அட்ரஸ் ஏதாவது உங்களுக்கு தெரியுமா? அதெல்லாம் எனக்கு தெரியாதுமா. அது சரி, எதுக்காக அந்த பொண்ணை பத்தி விசாரிக்கிறீங்க? எல்லாம் நல்ல விஷயமா தான். நீங்க போய் ஜூஸ் கொண்டு வாங்க. சரிங்க தம்பி. ரோஜா, அஸ்வின் நல்ல பொண்ணாதான் தேடி பிடிச்சிருக்கான். அவன் எங்க சார் தேடி பிடிச்சான்? நம்மளெல்லாம் தேட வச்சிருக்கான். ஒரு வாரம் அந்த பொண்ணு இந்த பக்கமே வரமாட்டாளாம். அவளை எங்கன்னு போய் தேடுறது? அதுக்கு எதுக்கு இவ்ளோ டென்ஷன்? ஒரு வாரம் கழிச்சு வந்து பூஜாவை புடிச்சிட்டா போச்சு. அதுக்குள்ள அந்த அனு என்னெல்லாம் பண்ணி வைப்பாளோ தெரியலையே. அவளால எதுவும் பண்ண முடியாது. நீ ரிலாக்ஸா இரு. அஸ்வினுக்கு எப்பவுமே நல்லதுதான் நடக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.